வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் செய்கிற மீன் கறி மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மீன், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கருவேப்பிலை நிறைய பேர் போட மாட்டாங்க, பட் நான் போடுவேன். 4 பல்லு பூண்டு, கடுகு, வெந்தயம், பெரிய சீரகம் அல்லது சோம்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அல்லது தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு. நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எடுத்துக்கோங்க. ஸ்ரீலங்காவில் எல்லாமே கலந்த மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க, நான் தனித்தனியாக யூஸ் பண்ணுறேன். 1/2 கப் தேங்காய் பால். ஃபஸ்ட்டு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் நிறைய ஆயில் யூஸ் பண்ணல, ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல, அதனால் கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் மீன் அதில் பொரிய விடலாம். மீனை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிய விடுங்க. மீனெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய சீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ லைட்டாக உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ சீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ புளி கரைசலை அதில் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் தக்காளி போட்டிருக்கனால குறைவாக தான் புளி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு புளிப்பு தன்மை அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணால் புளி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து அந்த பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மீனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே குழம்போட மீன் ஆட் பண்ணிங்கன்னா மீன் கரைஞ்சிரும். அதனால் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தை மூடிட்டு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சுவையான உரைப்பான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.